அல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனே அன்னார் சிஸ்ஸாவில் விழுந்தார்கள். இந்த சமயத்தில் சிஸ்ஸா செய்கிறீர்கள் என்று அவரிடம் வினவப்பட்ட பொழுது, ஒரு துன்பம் நேர்ந்தால் உடனே நீங்கள் சிஸ்ஸா செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் இறப்பதை விட பெரிய துயரம் இருக்க முடியுமா என அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள். அறிவிப்பவர் இக்ரிமா. நூல் அபூ தாவூத், திர்மிதி. இதன்றி தொழுகையுடைய ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹுடைய யாண்மையை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. தொழுகையுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்றோம். உணர்வு பூர்வமாக இது மொழியப்படும் பொழுது அல்லாஹ்வே நமக்கு உதவக்கூடியவன், அவனே நமது குறைகளை போக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன் என்ற உறுதிப்பாடு மனதில் ஆழமாக பதியும். தான் என்ற எண்ணம் மறைந்து இறை நம்பிக்கை வலுவடைந்து விட்டால் எதிலும் உறுதி குலையாமல் செயல்படக்கூடிய துணிச்சல் மனிதனுக்கு பிறக்கும். சுப்ஹானல்லாஹ். அது அவனுடைய வெற்றிக்கு வழிகோலும். ஆமீன். எனவே பொறுமையும் தொழுகையும் சோதனைகளில் சாதனை படைத்த மிகச்சரியான உபாயங்களாகும் என்று அறிய முடிகின்றது. உண்மையில் தொழுகை அல்லாஹுக்கு பணிந்தவர்களுக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கு மிகவும் பெரிய பழுவாகவே இருக்கும். தொழுகை யாருக்கு சுமையாகும்? தொழுகை ஒரு முக்கியமான வழிபாடு, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம். இதனை நேரம் தவறாமல் ஒழுங்காக சரிவர நிறைவேற்றுவது என்பது கடினமான ஒன்று. இருப்பினும் மனதில் இறை அச்சமும் மறுமையில் அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு தொழுகை ஒரு சுமையாகவே தெரியாது. அல்லாஹுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதில் அழுத்தமான பிடிப்பும் மனக்கட்டுப்பாடும் உள்ளவர்களை இங்கே காஷீன் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இந்த இரு தன்மைகளும் வளர்த்து கொள்வதன் மூலம் தொழுகையை ஒரு இலகுவான கடமையாக ஆக்கிக்கொண்டு தொடர்ந்து கடைபிடித்து வர முடியும் என்பதை சுட்டிக்காட்டுவதே இந்த தொடருடைய நோக்கமாகும். திண்ணமாக அவர்கள் தங்களுடைய இரட்சகனை சந்திப்போம் என்றும் திண்ணமாக அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்றும் உறுதியாக நம்புகிறார்கள். தொழுகை யாருக்கு சுமை இல்லை. அல்லாஹுடைய உணர்வும் பக்தியும் வளர மறுமை பற்றிய சிந்தனை ஒன்றே மார்க்கமாகும். மறுமையில் அல்லாஹ்வை நாம் சந்தித்து ஆக வேண்டும். அப்போது அவன் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற அச்ச உணர்வு பலப்பட்டு விட்டால் தொழுகை ஒரு பாரமாக தோன்றாது. தொழுகை மட்டுமின்றி நட்பணிகள் அனைத்துமே எளிதாக தெரியும். தீமைகள் மீது இயற்கையாகவே வெறுப்பு ஏற்பட்டுவிடும். ஆதலால் மறுமை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2வது சூராவின் 47 மற்றும் 48வது வசனங்களில், இஸ்ராயேலின் சந்ததிகளே, முற்காலத்தில் நான் உங்களுக்கு அருள் புரிந்திருந்த என்னுடைய அருட்கொடையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை